Hi friends, welcome to Annam's Recipes. இப்போ நெல்லிக்காவை வச்சு நீர் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ ஊறுகாய் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த ஊறுகாயில் எண்ணெயெல்லாம் இல்லாததுனால எல்லாருக்குமே நல்லது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க நெல்லிக்காய் மரம். அந்த நெல்லிக்காய் மரத்தில் பாருங்கள், இலையே தெரியல, அவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் நிறையா காய்க்கும். இந்த சீசனில் நம்ம நெல்லிக்காயில் செய்கிற ரெசிபிலாம் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். இப்போ பாருங்கள், ஒரு கொத்தில் பாருங்கள் இலையே இல்லை, வெறும் நெல்லிக்காயாக தான் இருக்குது. நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. அதில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே இந்த நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் தொக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நீர் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள். அதாவது நெல்லிக்காயை வந்து ஒரு 3 மாதத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி தான். இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னாலும் ஊறுகாய் போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஊறுகாய். இதை ஊறுகாயாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நெல்லிக்காயும் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து இந்த பாட்டில் அப்படியே போட்டுக்கலாம். இது யார் வேணாலும் போடலாம். நம்ம நெல்லிக்காய் நிறையா இருக்கிறச்ச வேஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டைம் இருக்கிறச்ச ஊறுகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பு ஒரு கைப்பிடி அளவு, இந்த மாதிரி பிடிச்ச பிடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு, இல்லை உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேனில் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் எவ்வளோ மூழ்குமோ அந்த அளவு கூட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த கொதிக்க வச்ச தண்ணியை இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடலாம். ரொம்ப கொதிக்க ஊற்றாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததும் ஊற்றிக்கலாம். அந்த நெல்லிக்காயெல்லாம் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும். அவ்வளோதான், போதும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு வந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு கட்டி பெருங்காயம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். மிளகாயும் போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தையும் போட்டுக்கலாம், பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும், நல்லா மிளகா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயமெல்லாம் நல்லா புரியுது. அப்படியே ரொம்ப விட்டிங்கன்னா சட்டியிலேருந்து வெளியில் தெரிச்சிடும். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறம் மிளகாயும் பாருங்கள் ரொம்ப கருகி போயிடும். பெருங்காயம் பாருங்கள், இந்த சூடு பண்ணதும் நல்லா இலகிடுச்சு. சின்ன சின்ன பீசஸாக நம்ம அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். அப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பெருங்காயமெல்லாம் போடுறச்ச கொஞ்சம் மிக்சியில் கவனமாக போடணும், இல்லாட்டா மிக்சி ஸ்டக்கப் ஆகிடுது. இந்த மிக்சியில் போட்டிருக்கேன், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தாலும் போதும். இதை அப்படியே இந்த நெல்லிக்காய்க்குள்ளே போட்டுடலாம். இதில் வந்து சிலர் எண்ணெயில் கடுகு தாளித்து கூட கொட்டுவாங்க. சிலர் வந்து இந்த மிளகாயை எண்ணெயில் வறுத்து கூட அரைச்சி போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்சு எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம், இல்லை அப்படி கூட சாப்பிட்லாம். இந்த தண்ணி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை வந்து உடனே வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா காய் இல்லையா. ஒரு வாரம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நீர் நெல்லிக்காய் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் போடலாம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சும்மா கூட எடுத்து ஒன்று சாப்பிட்லாம். நல்லா உப்பு உரப்பெல்லாம் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வெளியில் ஒரு வாரம் வச்சு ஊறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற போது நம்ம எடுத்து நெல்லிக்காய் தொக்கோ நெல்லிக்காய் ஊறுகாயோ எது வேணாலும் பண்ணிக்கலாம்.
இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.